யூடியூப் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். மீண்டும் ஒரு காணொளி மூலம் உங்களை சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் 25ஆம் திகதி அப்படி என்றாலே கிறிஸ்மஸ் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். கிறிஸ்மஸ் என்ற உடனே எல்லாருக்குமே இயேசுபாலன் பிறப்போட இன்னொரு சம்பவமும் எல்லாருக்குமே நினைவுக்கு வரும். கட்டாயம் என்ன விஷயம் அப்படின்னு இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். என்ன விஷயம் என்றால் கிறிஸ்மஸ் முடிஞ்சு அடுத்த நாள் எல்லாருமே கோயிலுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் படுப்போம் அப்படின்னு போயிருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு பெரிய ஒரு சுனாமி ஆழி பேரலை ஒன்று வந்து எத்தனையோ மக்களை காவு கொண்டு எல்லா இடங்கள்லையுமே இப்படி ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. அது நடந்து இன்றைக்கு 2024ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 26ஆம் திகதி 20 ஆண்டுகள் ஆகின்றன. இவ்வளோ இறந்த மக்களுக்காக எல்லா இடங்கள்லையுமே அஞ்சலி செலுத்தப்பட்டு கொண்டிருது. குறிப்பாக அதிகமாக பாதிக்கப்பட்ட நிறைய இடங்கள் இருந்தாலுமே உடுத்துறையில் இருக்கக்கூடிய இறந்தவர்களுக்கான நினைவு அஞ்சலி இடத்துல இன்றைய தினம் நினைவஞ்சலி நடக்கப் போகுது. அதோட நிறைய இடங்களில் நடக்கும். கிளிநொச்சி, முல்லைத்தீவு, திருகோணமலை, மலையகங்கள், வவுனியா இப்படியான நிறைய இடங்களில் நடக்கும். அவற்றையும் உங்களுக்கு காணொலியில் காட்ட முடியுமென்னா கட்டாயம் நாங்கள் காணொலியில் காட்டுறோம். இன்றைக்கு எத்தனையோ மக்கள் அவங்களுடைய உறவுகளை இழந்து இங்கே வந்து இருக்காங்க. அவங்களை எல்லாருமே பார்க்கணும். அவங்களுடைய என்னென்னா அவர்களுடைய பெயர் பறிக்கப்பட்ட நிறைய அந்த இடங்கள் எல்லாமே இருக்குது. அப்போ அதெல்லாமே வந்து எல்லாருமே அழுதுகிட்டே இருக்கணும். இந்த காணொலியில் அது சம்மந்தமான விஷயங்களை நாங்கள் காட்சிப்படுத்துகிறோம். அதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். தொடர்ந்து வாங்க என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு. என்னென்னா நிறைய பேருடைய உறவுகள் இதில் இழந்திருக்கிறணும். நிறைய ரணங்களோட என்னென்னா இந்த யுத்த காலங்கள் முடிஞ்சதுக்கு பிறகு இன்னொரு பேரழிவண்டா இந்த இயற்கையால் நடந்த சுனாமின்னு சொல்லலாம். அது இன்னுமே நிறைய பேரால் மீள முடியாத ஒரு விஷயமா இருக்கக்கூடியதாக இருக்குது. தொடர்ந்து பார்ப்போம். இந்த காணொலியில் முழுவதுமே இருக்கும், பாருங்கள். உறவுகள் தங்களுடைய உயிரிழந்த உறவுகளின் கல்லறைகளுக்கு முன்பாக இருக்கின்ற நினைவு சுடர்னை ஏற்றி வைக்குமாறு அன்புடன் வேண்டுகின்றோம். நெற்பணி மன்றத்தினருக்கு தொடர்ந்து நீங்கள் அதாவது வந்து ஊதுபத்தி கற்பூரம்
நன்றி கொடியேற்ற நிகழ்வு தற்போது நம்பர இருக்கின்றது. அன்போடு அழைக்கின்றோம். அதனை அடுத்து எமது நீலகிரி மாவட்ட செயலாளர் திரு ஜெயராஜன் அவர்களையும் வந்திருக்கக்கூடிய வெளியூர் அன்பர்கள் சார்பாக உணர்வுபூர்வமாக கூறியிருக்கின்றோம். பொதுச்சுடரை ஏற்றி அனைவரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்துமாறு அன்புடன் தொடர்ந்து நினைவுச்சுடரை ஏற்றி வைக்கும். அதற்காக வன்னி மாவட்ட முத்துமுகமது ஐயா அவருடைய ஐயா அவர்களை அன்புடன் இருக்கின்றோம். செயலாளர் அவர்களை மாலை அழைத்து அழைத்திருக்கிறேன் வைத்திருக்கின்றேன். ஓம் அனந்தாய நமஹ, ஓம் ஞானாய நமஹ, ஓம் வைராஜ்யாய நமஹ, ஓம் ஐஸ்வர்யாய நமஹ, ஓம் சம்பவே நமஹ.
नम ब्रह्मांड देवता हरे ओम ऋषयां भावगेदे नमामि प्रदेवाय नमो नमः पूर्ववश्वरो अमृतो महानिवेद्यं नैवेदयामेदे ओम वयं वैश्रवणाय ब्रह्मणे नमे रामान् आवगामाय मध्यं गामे स्वरोदुमेराय वैश्रवणाय महा सर्वदेवताभ्यो नमः ईशानः सर्वं ब्रह्मादिपदहे ब्रह्मणादिपदहे மலை வருவார் விடை மேல் மாதோடு பெய்ய பெருவானசுவரும் வெண்ணீர் பூண்பதுவும் குளாங்கள் இக்கணம் இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு உறவுகளுடைய தாய் தந்தையோர் உறவுகள் அனைவருக்கும் இந்நேர காலை வணக்கம். எல்லாம் வல்ல ஈசனுடைய பாதாரவிந்தங்களை இதனுடைய ஆசீர்வாதமாக அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய இந்த வேளையிலே அன்புடன் அழைக்கின்றோம். ஆழிப்பேரலையினுடைய கோர தாண்டவத்தினால் காவு கொள்ளப்பட்ட ஒவ்வொரு உறவுகளை இந்த வேளையிலே நாங்கள் நினைத்துக் கொள்ளுவோம். Jemani masalah warna beli harus ada ini apa ஓம் சர்வதேவதாப்யோ நமோ நமஹ. நான் சொல்லக்குள்ள போட்டோம்னா நாங்கள் வந்து ஜலத்தை கும்பத்தில் இருக்கிற ஜலத்தை கங்கைக்கு விடும்போது நீங்களும் கும்பிட்டு வந்தாடி சூரிய பகவானை கும்பிட்டு கங்கைக்கு விட்டு நம்ம செய்தி அடுத்த செய்தி கங்கேது ஜமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி ஜலே அஸ்மின் சன்னிதிம் குரு மகாதேவாய நமோ நமः. நாவலமை சுனாமி மறை மாவட்டம்
விளக்கினை ஏற்றி வைக்க அழைக்கின்றோம். அஞ்சலிகளை செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். சரி, இன்றைக்கு இந்த காணொளியில் நிறைய விஷயங்களை பார்த்துருப்போம். ஒவ்வொரு இடங்கள்லையும் நடக்கக்கூடிய நினைவஞ்சலிகளை பார்த்துருப்போம். இவ்வளோ மக்கள் எத்தனையோ உறவுகளை இழந்து இன்றைக்கு வந்து இவ்வளோ கதறி அழுது பார்க்கவே மனசு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. இங்கே மட்டுமில்லை, நிறைய மக்கள் புலம்பெயர்ந்து வேறு நாடுகள்லேயும் போய் வசிச்சுட்ருக்கணும். அங்கே கூட இந்த நினைவேந்தல்கள் செய்துட்ருக்கணும்னு நான் நம்புகிறேன். அப்படியான உங்களோட நினைவுகள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க, நாங்களும் தெரிஞ்சு கொள்ளலாம். ஏனெண்டா இங்கே எங்களுடைய இலங்கையில் மட்டுமில்லை, நிறைய நாடுகளில் கூட இந்த சுனாமி பேரலையால் எத்தனையோ மக்கள் அழிந்தது நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்குது. இப்போ இனியும் இப்படியான ஒரு விஷயம் நடக்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்கின்றோம். இறந்த எங்களுடைய உறவுக்காகவும் நாங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்கிறோம். அவங்களுடைய உடல் ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ இறந்தவர்களுடைய உறவினர்கள்ட்ட போயிட்டு நாங்கள் ஆறுதல் சொல்லி எந்த பயனும் இல்லை. அவங்களுடைய இறந்தவர்களுடைய உறவுகளுக்கு எதுவுமே நிகராகாது. நாங்கள் ஆறுதல் கூறி கூட இனி இப்படி நடக்கக்கூடாது அப்படின்றத நாங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்ளணும். இந்த காணொலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. மற்றும் ஒரு காணொலி மூலம் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெற்று செல்லும் நான் உங்கள் வைஷ்ணவி.